Hello friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது வந்துட்டு பொங்கலும் இல்ல அரிசி உப்புமாவும் இல்ல, ரெண்டும் கலந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பேரு உசிலி உப்புமா. கிட்டத்தட்ட பொங்கல் தான், ஆனா நம்ம பொங்கல் மாதிரி இதை கொலைய வச்சு செய்ய போறது இல்ல, இது உதிரி உதிரியா நம்ம செய்ய போறோம். தேங்காய் எண்ணெய் ஃபிளேவர்ல ஒரு சூப்பரான ரெசிபியா இருக்கும். இது கூட வந்துட்டு நீங்க கோகனட் சட்னி இல்ல உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு சட்னி வேணாலும் வச்சு நீங்க சர்வ் பண்ணலாம். வித்தியாசமான உசிலி உப்புமா எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்ப டிலே பண்ணாம இந்த வித்தியாசமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் வந்துட்டு பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன். கூடவே 1/4 கப் வந்துட்டு பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு நம்ம பொங்கல் மாதிரி தான் ரேஷியோ. ஒரு கப்புக்கு 1/4 கப் பாசிப்பருப்பு. இப்ப இது ரெண்டையும் நம்ம வறுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு நம்ம அரிசியும் பருப்பும் போட்டு வறுத்துக்க போறோம். இது ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா சூடேறணும், லேசா அந்த வாசனை வர வரைக்கும் இதை வந்துட்டு வறுத்துக்க போறோம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஒரு 5-6 நிமிஷம் ஆகும் இது வறுபடுறதுக்கு. அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நம்ம ஒரு 4 நிமிஷம் வறுத்துருப்போம். நல்ல மணக்குது. இந்த பாசிப்பருப்பு நம்ம போட்டிருக்கோம்ல, அதோட மனம் நல்லா வருது. நல்ல சூடேறி வறுபட்டுருச்சு. பழுப்பு ஆஃப் பண்ணி இதை வந்துட்டு நம்ம தண்ணியில போட்டு களைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்துட்டு தேங்காய் எண்ணெய் நான் விடுறது. தேங்காய் எண்ணெய் விட்டீங்கன்னா நல்ல ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெய் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் நீங்க அதுக்கு பதிலாக எண்ணெயோ இல்ல நெய்யோ ஊத்திக்கலாம். தேங்காய் எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல வந்து கொஞ்சமா கடுகு சேர்த்திக்கலாம். கூடவே உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமா கடலை பருப்பு சேர்த்திக்கலாம். இது காரத்துக்கு வந்துட்டு நம்ம வரமிளகாய் சேர்த்த போறோம். நான் வந்துட்டு ஒரு 4 வரமிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன். கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் கொஞ்சம் பொன்னிறமானதும் கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். அதுல ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை, இந்த 4 வரமிளகாய் அதுவும் சேர்த்திக்கலாம். கூட ஒரு 1/4 கப் தேங்காய் துருவி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. தேங்காயும் இதோட சேர்த்து லேசா வறுத்து வச்சுக்கலாம். ஒரே ஒரு பரட்டி விட்டு இப்ப நம்ம தண்ணி விட்டுடலாம். தண்ணியோட அளவு எப்படின்னா 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. நம்ம வந்துட்டு 1 கப் அரிசி 1/4 கப் பருப்பு போட்டிருக்கோம். அதனால 2க்கும் சேர்த்து 2.5 டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன். இதுல இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். தண்ணி கொதி வரட்டும். இப்ப தண்ணி நல்லா கொதி வருது. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து வச்சோம்ல அரிசி பருப்பு, அது நல்லா தண்ணி விட்டு கலந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த அரிசி பருப்பு இதுல சேர்த்திக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்ப நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி இதை வந்து ஒரு 2 விசில் மீடியம் ஃப்ளேம்ல வேக விட்டு போறோம். 2 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணலாம் எப்படி இருக்குது நம்மளோட உசிலி உப்புமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா உதிரி உதிரியா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், நம்மளோட உசிலி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இதை சர்வ் பண்ணிடலாம். நம்ம இந்த உசிலி உப்புமாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.